திமுக கூட்டணின்றது எப்பயுமே ஒரு குழப்பவாத கூட்டணி தான் அது. அவங்களுக்கே தெளிவான திட்டங்களும் கிடையாது, நோக்கங்களும் கிடையாது. அரசியல் செய்யும்போதே அவங்களுக்கு தெளிவான பார்வை கிடையாது. இப்போ கூட்டணியில் மட்டும் அவங்களால எப்படி அந்த பார்வை இருக்கும்? அதனால் அவங்களால தெளிவான முடிவு எடுக்க முடியல. ஓகேங்களா? அங்கே வந்து அவங்க குடும்ப அரசியல் தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தை சேர்ந்த தலைவரோட புள்ள வராரா, பேர வராரா, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க மற்ற கட்சி தலைவரை பற்றியோ கூட்டணி தலைவரை பற்றி அவங்க கவலை இல்லை. இந்த குழப்பம் கண்டினியூ பண்ணதால தான் அவங்களால தெளிவான முடிவு எடுக்க முடியல. ஏடிஎம்கே கூட்டில் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாரும் தலைவர்கள், எல்லாருக்கும் ஈக்குவல் பவர். அதனால தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஈஸியாகவே தொகுதியும் டிசைட் பண்ணுறாங்க, தொகுதிக்கான வேட்பாளர் டிசைட் பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லா ஈஸியாக டிசைட் பண்ண முடியுது, ஈஸியாக முடிவு எடுக்க முடியுது. இந்த தேர்தலை பொறுத்தவரை கஷ்டம் தான். ஏன்னா அவங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது பண்ண மாதிரி தெரியல, நல்லது போய் மக்களுக்கு ரீச் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த வருஷம் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கடினமாக தான் இருக்கும். டிஎம்கே ஆட்சியில் தான் நிறைய நடக்குது. கஞ்சா, மாத்திரை, ஊசி எல்லாமே என் பையனே கெட்டு போயிட்டான். அந்த மாதிரி டிஎம்கே ஆட்சியில் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ரொம்ப உருப்படாத அதாவது சாவ போய் கேட்குதுங்க பசங்களே. அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு டிஎம்கே. அந்த டிஎம்கே கட்சி ஒழிச்சாதான், வேறு கட்சி ஆட்சி வந்தால் தான் இது நிலைக்கும். அவங்க நினைப்பு எல்லாம் தப்பான நினைப்புங்க. இன்னும் மக்கள் வந்து நபர் தான் அப்படியே போகிறாங்கன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். எல்லாத்துலேயும் ஃபோன் இருக்குது கையில், நடக்குது அப்பப்போ தெரியுது. இதெல்லாம் நாங்கள் பேப்பர் பார்த்தோம், ரேடியோ பார்த்து நியூஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இது அப்படி அது அப்படின்னு. இப்போ உடனுக்குடன் வருது. அதனால் இவங்க கஷ்டமாக திமுக ஆட்சி பயங்கர கஷ்டம். எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. படம் அந்த தேதி வரும், ஜெயிக்கிறார் தோக்குறார் அப்பாற்பட்டது. இவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது 100% வரக்கூடாது. வந்தால் விளங்காது மக்களுக்கு. அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பெரியவங்கள்ட்டையும் கேளுங்க, சின்ன பசங்கள்ட்டையும் கேளுங்க. இவங்க வரக்கூடாதுமா. இது திமுக முதல்ல ஒற்றுமை கிடையாது மேடம். அதாவது முன்னாள் அரசியல்வாதிக்கான முன்னுரிமை வந்து அவாய்ட் பண்ணப்படுது. ஏடிஎம்கேல வந்து கூட்டணி வந்தவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவங்க உரிமையாக அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர் ஏடிஎம்கேல தான் வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கார். பழைய ஆள்லாம் துரைமுருகனுக்கு சீட்டு கொடுக்கல, பொன்முடிக்கு சீட்டு இல்லைன்றாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது உள்கட்சி பூசலே நிறைய இருக்குது. அதனால் கூட்டணியிலையும் ஒற்றுமை கிடையாது. அதனால தான் வந்து கூட்டணி அவங்களால கரெக்டாக தொகுதி பங்கெடுக்க முடியாமல் எல்லாரும் விலகி போகிறாங்க. இதுதான் விஷயம். கூட்டணி இல்லாமல் இன்னி வரைக்குமே வந்து நம்ம ஏடிஎம்கும் சரி டிஎம்கும் சரி கூட்டணி இல்லாமல் எந்த இடத்துக்கும் வின் பண்ணியிருக்கு.